அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி தமிழகத்தில் ஒரு தூய்மையான காசிக்கு நிகரான ஒரு ஆலயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், உலக அளவில் காசி என்றாலே அதனது புனிதத்தனம் அனைவருக்கும் தெரியும். காசியில் ஓடும் கங்கை நதியின் வரலாறுகள் எண்ணற்றவை. காசியில் நீராடுவதற்காகவே, காசியில் அஸ்திகளை கரைப்பதற்காகவே காசிக்கு செல்வது நம்ம வழக்கமாகும். வாழ்க்கையில் எவரேனும் ஒரு முறை காசிக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பது நம்மளது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லட்சியமாகும். இப்படி காசியின் புனிதங்கள் பல உள்ளன. அதே போல காசிக்கு நிகராக தமிழகத்தில் அதே போல ஒரு தூய்மையான நதியும், அதே போல காசிக்கு நிகரான ஒரு திருத்தலமும் இருக்கிறது. இதே போல் காசிக்கு நிகராக இங்கு பக்தர்கள் நீராடுவதும் அதற்குரிய அனைத்து விதமான பூஜை புனஸ்காரம் செய்யப்பட்டு இங்கு விசேஷமாகவும் மிக அற்புதமாக நடைபெறுகிறது. இதில் மிகப்பெரிய சக்தியும் இங்கே இருக்கிறது. சித்தர் கையாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருக்கோவிலும் இங்கே இருக்கிறது. ஆம், இப்படி ஒரு காசிக்கு நிகராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்கும் காணொளி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்துவிடும். சரி, இந்த நாங்கள் சொல்லும் இந்த கோவிலை பொறுத்தவரை இங்கு உள்ள நதியின் பெயரே கங்கா நதி என்று பெயராகும். அதாவது கங்கா வராக நதி என்று இந்த நதியை குறிப்பிடுகிறார்கள். இது காசிக்கு நிகராக இந்த நதி குறிப்பிடுவதால் அதே போல கங்கா வராக நதி என்று குறிப்பிடுகிறார்கள். சேடக்கலை, சோடக்கலை என்று 16 கலைகள் உண்டு. இது அனைவருக்கும் தெரியும். அப்படி இது சந்திரக்கலையை குறிக்கக்கூடிய சிவலிங்கம் இங்கே நிறுவப்பட்டுள்ளது. இதன் அடையாளமாக சுமார் 16 பட்டைகள் சிவலிங்கத்தின் மேனியில் நாம் இன்று பார்க்க முடிகிறது. அதனால் இது சந்திரக்கலையை குறிப்பிட்டு காண்பிக்கும் ஒரு திருத்தலமாகும். இந்த திருத்தலத்தில் மிக சக்தி வாய்ந்தது என்றால் நேரடியாக அகத்திய பெருமானே இங்கு உள்ள சிவபெருமானை வணங்கியதாக வரலாறு இருக்கிறது. அதே நேரத்தில் அவரும் இங்கே ஒரு சூட்சும ரூபத்தில் வாழ்ந்து வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சில மிகப்பெரிய புராணங்களும் இதற்கு சொல்லப்படுகிறது. இந்த நதி கங்கை வராக நதி என்பது இங்கு வடக்கு நோக்கி பாய்வதால் மிக விசேஷமாகும். அதாவது செஞ்சி என்ற ஊரிலிருந்து இந்த நதி புறப்பட்டு அது பாண்டிச்சேரி வழியாக பயணித்து திருக்காஞ்சி என்ற இடத்தில் இது வடக்கு நோக்கு பாய்ந்து இது ஒரு சக்தியாக மாறுகிறது. இந்த வடக்கு நோக்கி பாயும்போது தான் இதனுடைய சக்தி அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இதற்கு சங்கரபாணி நதி என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது. கங்கா நதி என்ற பெயரும் இருக்கிறது. சரி, இதுதான் இங்குள்ள நதியின் சிறப்பாகும். இங்குள்ள கங்கை வராக நதீஸ்வரர் தான் மூலவராவார். நீங்கள் திரு காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் என்று கூகுளில் டைப் செய்தால் இந்த கோவிலுக்கு செல்லும் முகவரி வந்துவிடும். இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஸ்தலமாகும். இன்னொரு காசியாக தமிழகத்தில் கருதப்படுகிறது. இங்கே தர்ப்பணம் நடைபெறுகிறது. ஸ்தானங்கள், அதாவது ஆடி அமாவாசை நாள் குளிப்பதும், தர்ப்பணங்கள் செய்வதும், பித்ருக்கள் கடல் செய்வதும் என காசில் என்ன நடக்கிறதோ அத்தனையும் இங்கே நடைபெறுகிறது. அதற்கு பேரே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கங்கை வராக நதி என்ற பெயராக பெயர் பெற்ற ஒரு நதியாக இருக்கிறது. மாசி மகம் நட்சத்திரத்தில் இங்கு மிகப்பெரிய சர்ப்பணங்களும் அதை குளிப்பதற்கும் சர்ப்பணங்களும் மிகப்பெரிய அளவில் இங்கு உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இங்கே சர்ப்பணம் செய்வதை நம் கண் கூட பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, சகல தோஷங்களையும் தடைகளையும் நம் மீது உள்ள பாவங்களையும் தீர்க்கும் சக்தி இந்த திருக்காஞ்சி கொண்டது. இதற்கு பெயர் திருக்காஞ்சி என்று பெயராகும். அதே போல் இது தமிழகத்தில் காசிக்கு நிகராக இந்த ஸ்தலங்கள் உறுதியாக நம்பப்படுகிறது. நிச்சயமாக நீங்கள் சென்று வழிபட்டால் இந்த கங்கையில் குளிப்பதற்காகவே மக்கள் அலையாக சென்று குளிப்பார்கள் என்றால் அவ்வளவு தோஷங்களையும் தீர்க்கும் சக்தி இதற்கு உண்டு. இந்த கோவிலை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் பெரிய அளவில் நாம் ஒரு மணி நேரம் அளவுக்கு பேச வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ நேரம் பேச முடியாது என்பதால் சிறியதாக எடுத்துக்கொண்டால் நமக்கு என்ன இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்றால் மன நலம் சீராகும், தாய் வழி உறவுகள் திருப்தியாக இருக்கும், அதே போல் தாய் சார்ந்த வழிகளில் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கும்.
ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி பாதிப்பிலிருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஜுரம் வரும் பிரச்சனைகள், கட்டிகள், சீல் ஒழுகுதல், இது போன்ற பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். அதே போல் சிறைச்சாலைகள் செல்வதை தவிர்க்கப்படலாம். அதே நேரங்கள் பித்ரு சாபங்கள், அதாவது முன்ஜென்ம சாபம், பின்ஜென்ம சாபம், ஜென்ம சாபம், இந்த 3 சாபங்களும் நிவர்த்தி செய்யும் சக்தி இந்த திருத்தலத்திற்கு உண்டு. வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய 16 வகையான செல்வங்களையும் கொடுக்கும் சக்தி இந்த சந்திரகலா லிங்கத்திற்கு உண்டு என்பதால் தான் இது 16 பட்டைகளாக இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து செல்வங்களும் கிடைப்பதற்கும் இந்த திருத்தலம் உங்களுக்கு வழி செய்யும். வாழ்க்கையில் ஒருமுறை சென்று வழிபடுங்கள். நிச்சயமாக செல்வம், செல்வாக்கும், வசதிகளையும் கொடுக்கும் சக்தி இங்குள்ள அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் இங்கு உண்டு. காசிக்கு செல்ல நினைப்பவர்கள் தமிழகத்திலே காசி சென்ற சமர்ப்பணமான அனைத்து விஷயங்களும் நீங்கள் செய்து வழிபட்டு காசிக்கு சென்ற பலனை மனப்பூர்வமாக நீங்கள் அடையலாம். நிச்சயமாக சென்று வழிபடுங்கள். வாழ்க்கை நலமும் வளமும் பெற்று நலமோடு வாழ்க. நன்றி, வணக்கம்.